ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಈ ಸಂತೋಷದ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಈ ಥರ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. இந்த மகிழ்ச்சியான நாளிலும் கர்த்தர் இவ்வாறு நம் யாவரையும் அழைத்து வந்தமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ಸಾರಿ ರೆಡಿ ಫಾರ್ ದ ವರ್ಡ್. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ರೆಡಿ ಇದೀರಾ? எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ಆಮೆನ್. ஆமென். ಆರ್ ಯು ರೆಡಿ? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ಆರ್ ಯು ರೆಡಿ? ಆಮೆನ್. somebody. ஆமென். ಅನೇಕ ವಾರಗಳಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಾಮ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேக வாரங்களாக சபையிலே கர்த்தராகிய தேவன் ஓமைகளை குறித்து பேசி வருகிறார். God is talking about the parables. parables ஓமைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ಓಕೆ, ಇದರ ಸೀರೀಸ್ ಅನ್ನ ನೀವು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಹೊಸದಾಗಿರೋರು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿ ತಿಳ್ಕೋಬಹುದು. அப்ப இதோடைய சீரிஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. புதுசா இன்னைக்கு கேட்கறவங்க எங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க போய் இதை பார்க்கலாம். ನಾನು ಎಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀನೋ ಅದನ್ನೇ ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. நான் எந்த இடத்துல போன வாரம் நிறுத்தினேனோ அதே இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். ಸೊ ಸಾಮ್ಯಗಳಲ್ಲಿ ಪ್ರಥಮ ಸಾಮ್ಯವನ್ನ ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகையால் ஓமைகளிலே முதல் ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். ಓಕೆ, ಈ ಸಾಮ್ಯಗಳು ಎಲ್ಲರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಸಂಗತಿ ಅಲ್ಲ. இந்த ஓமைகளானது எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ಓಕೆ, ಅದು ಯೇಸುವನ್ನ ನಂಬಿದವರು, ಯೇಸುವನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿರುವ ಜನರಿಗಾಗಿ ಬಹಳ ಪ್ರಕೃತವಾಗಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ದೇವರು ಅದನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கும் இயேசுவை பின்பற்றி நம்புகிற ஜனங்களுக்காகவே பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். சாமியಗಳು tells about the mysteries of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது தான் இந்த ஓமைகள். Somebody say amen. 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 ಈ mysteries is not revealed for everyone. இந்த ரகசியமானது எல்லாருக்கும் வெளியரங்கமாகக்கூடிய ஒன்று அல்ல. Amen. Amen. ಈ ರಹಸ್ಯಗಳು ಕರ್ತನನ್ನ ನಂಬಿರುವ ಆ ಜನರಿಗೆ ದೇವರು ಇದನ್ನ ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தரை விசுவாசித்த ஜனங்களுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். Amen. Amen. ಅದರ ಬಗ್ಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ ಡೀಟೇಲ್ಸ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ನೀವು ಚೆಕ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. அதை குறித்ததான முழுமையான விவரங்கள் அனைத்தும் நம்முடைய ஆன்லைன்ல இருக்கு, நீங்க அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். ನೋಡಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ, பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. ಮೊದಲನೇ ಸಾಮ್ಯ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಬಿತ್ತುವವನು ಒಬ್ಬನು ಬಿತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದ್ದ. முதல் ஓமையில கர்த்தர் இவ்வாறு சொல்கிறார், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டு போகிறான். ಕೆಲವು ದಾರಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿತ್ತು, சில விதைகளோ வழி அருகே விழுந்தது. ಕೆಲವು ಮುಳ್ಳಿನ ಪೊದೆ ಕಲ್ಲಿರುವ ಬಂಡೆಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿತ್ತು. சில விதைகளோ கற்பாறையின் மத்தியிலே விழுந்தது. ಇನ್ನು ಕೆಲವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿತ್ತು. சில விதைகளோ முற்புதரின் நடுவிலே விழுந்தது. ಕೊನೆಯದಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಜಾಗದಲ್ಲಿ ಕೆಲವು ಬೀಜಗಳು ಬಿತ್ತು. கடைசியாக சில விதைகளோ நல்ல நிலத்திலே விழுந்தது. ಈ ಬೀಜ ಅನ್ನೋದು ದೇವರ ರಾಜ್ಯದ ವಾಕ್ಯಗಳು. இந்த விதை என்பது கர்த்தருடைய ராஜ்யத்தின் வார்த்தைகள். ಬಿತ್ತುವವನು ಎಂಬುದು ದೇವರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪವಿತ್ರಾತ್ಮನು. விதைக்கிறவன் என்பது ஆண்டவர், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ಇದನ್ನ ಬಿತ್ತಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಈ 4 ವಿಧವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದು ಬೀಳತ್ತೆ. இந்த விதைக்க புறப்பட்டு போகும்போது இது 4 விதமான இடத்திலே விழுகிறது. ಈ 4 ವಿಧವಾದ ಜಾಗ 4 ವಿಧವಾದ ಮನಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಹೇಳುತ್ತೆ. இந்த 4 விதமான இடங்களும் 4 விதமான மனநிலையை குறிக்கிறது. ಆಮೆನ್. ಚರ್ಚ್ಗೆ ಬರುವ ನೀವು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ದೇವರು ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಯಾವ ತರ ಇದೆ ಎಂಬ ನೋಡಿಸುವುದು ಈ ಒಂದು 4 ವಿಧವಾದ ಜಾಗ. சபைக்கு வருகிற நீங்கள் கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வரும்பொழுது அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர் என்கிற மனநிலையை காண்பிக்கிறது தான் இந்த 4 விதமான இடங்களும் கூட. ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಹೋದೋಣ. இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாசிப்போம். ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯ. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது ವಚನ. ಒಬ್ಬನು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಾಗ್ಯೂ ಪ್ರಪಂಚದ ಚಿಂತೆಯು ಐಶ್ವರ್ಯದಿಂದುಂಟಾಗುವ ಮೋಸವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅಡಗಿಸಿ ಬಿಡುವುದರಿಂದ ಫಲವನ್ನು ಕೊಡದೆ ಇರುತ್ತಾನೆ. ಇವನೇ ಮುಳ್ಳು ಗಿಡಗಳಲ್ಲಿ ಬೀಜ ಬಿದ್ದ ನೆಲವಾಗಿರುವನು. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நொறுக்கி போடுகிறதினாலே அவனும் பலனற்று போவான். ಇಲ್ಲಿ 3ನೇ ಜಾಗದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இந்த இடத்துல 3வது இடத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ಬೀಜ ಬಿತ್ತುವಾಗ ಅದು ಬೀಳಲೇಬೇಕು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ.
விதையானது விதைக்கப்படும் போது அது ஒரு இடத்துல விழுந்தே ஆக வேண்டும். Amen. Amen. ಅದು ಯಾವ ಜಾಗ ಅನ್ನೋದು ಇಟ್ಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. அது எந்த இடம் என்பது ரொம்ப முக்கியம். ಈಗ ನೀವು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋರು ಈಗ இப்போ நீங்களும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ಬಹಳ ಗಮನವಾಗಿ ಕೇಳ್ರಿ. ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். ಇಟ್ಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. இது ரொம்ப முக்கியம். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಯಾವ ತರ ಇದೆ, உங்க மனசு எவ்வாறு இருக்கு, ನಿಮ್ಮ ಜಾಗ ಯಾವ ತರ ಇದೆ, உங்களுடைய இடம் எவ்வாறு இருக்கிறது. ಈ ಬೀಜ ಬಿತ್ತೋದೇ ನಾವು ಫಲ ಕೊಡಬೇಕಂತಾನೆ. இந்த விதையானது விதைக்கப்படுகிறதே நாம் அனைவரும் பலன் தர வேண்டும் என்பதற்காகத்தான். purpose, this is the purpose of God. இதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, this is the purpose of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ಇವತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುತ್ತೆ. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் வரும். ಈ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಏನ್ ಕೊಡ್ಬೇಕಂದ್ರೆ ಫಲ ಕೊಡ್ಬೇಕು. இந்த வசனம் என்ன தரணும் அப்படின்னா கனி கொடுக்க வேண்டும். Somebody. Amen. ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? அப்படின்னா அர்த்தம் என்ன? ಫಲ ಕೊಡೋ ಅನ್ನೋದು ಕ್ರಿಯೆ. கனி கொடுக்கிறது அப்படின்னா அது கிரியை. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ಫಲ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಯೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலன் அப்படின்னா கிரியை. Amen. Amen. ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದ ವಿಶ್ವಾಸ ಸತ್ತದು ಅಂತ ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வசனம் சொல்லுகிறது. Amen. Amen. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ, நம்பிக்கை இல்லாமல் ಯಾರನ್ನು ಕೂಡ ದೇವರನ್ನ ಪ್ರಿಯಪಡಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. யாருமே கூட கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. ಬಹಳ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಇದು. ಇಟ್ಸ್ ವೆರಿ 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 ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. இது ரொம்ப 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 ಮುಖ್ಯமான ஒன்று. ದೇವರಿಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಯೇಸುವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂದರೆ ಅದರ ಪ್ರಥಮವಾಗಿರೋದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. கர்த்தருக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களை இந்த பூமியின் மேல கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக உங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு உரிய பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Amen. ಈಗ ಈ ಒಂದು ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? இந்த வசனம் என்ன சொல்லுது? ಈ ಬೀಜಗಳು ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿತ್ತು. இந்த விதையானது முற்பொதரின் நடுவிலே விழுந்தது. ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இந்த வசனம் சொல்லுகிறது ಫಲ ಬಂತು. ಇಲ್ಲಿ இங்கே கனியோ வந்தது, பலன் வந்தது. ಆದರೆ ಈ ಮುಳ್ಳುಗಳು ಅದನ್ನ ಚುಚ್ಚಿ ಆ ಗಿಡವನ್ನ ಮತ್ತು ಫಲವನ್ನ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತದೆ. ஆனா இந்த முள் என்ன செஞ்சிருச்சு? அந்த செடியையும் அந்த பலனையும் வந்து நொறுக்கி போட்டுருச்சு. ಸಂಬಾರಿ. Amen. ಈಗ ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಳಗೂ ಬರುತ್ತೆ. இப்ப கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளேயும் வருது. ಏನ್ ಬರುತ್ತೆ? என்ன வருது? ಇವತ್ತು ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ ನಿಮಗೆ. இன்னைக்கு வசனம் உங்களுக்கு வருது. ಈ ವಾಕ್ಯ ಬರೋವಾಗ அந்த வசனம் வரும்போது ಕ್ರಿಯೆ ಬರುತ್ತೆ ನಿಮ್ಮೊಳಗೆ. கிரியை உங்களுக்குள்ள வருதா? ಕ್ರಿಯೆ ಬರದೆ ಹಾಗೆ கிரியை வராதபடியாக ಇವತ್ತು ಸೈತಾನನು ಕೆಲವೊಂದು ಯೋಜನೆಗಳನ್ನ ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்னைக்கு பிசாசு சில திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறான். ಒಂದು ತೋಟಗಾರನ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸ ಏನು? ஒரு தோட்டக்காரனுடைய முக்கியமான வேலை என்ன? ಒಂದು ತೋಟಗಾರನ ಆಸೆ ಏನು? ஒரு தோட்டக்காரனுடைய ஆசை என்ன? ಅವನು ಇಟ್ಟಿರುವ ಮರಗಳು ಫಲ ಕೊಡಬೇಕು. அப்ப அவன் வச்சிருக்கிற எல்லா மரங்களும் கூட கனி கொடுக்கணும். That's the purpose of God, right? அதுதான் தேவனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அவர் ದೇವರು ತೋಟಗಾರನ ಬಿತ್ತು ಬಿಟ್ಟ. இப்ப தோட்டக்காரன் விதைச்சிட்டான். ಈಗ ಗಿಡ ಬೆಳೀತಾ ಇದೆ. இப்ப செடியானது வளருது. ಅದರ ಜೊತೆಗೆ ಮುಳ್ಳು ಬೆಳೀತಾ ಇದೆ. அது கூட முள்ளும் வளருகிறது. ಮುಳ್ಳು ಬೆಳೆದು ಬೆಳೆದು ಬೆಳೆದ ಗಿಡ ಸಾಯುವಂತೆ, ಫಲ ಒಣಗಿ ಹೋಗುವಂತೆ, ಫಲ ಕೊಡದಂತೆ ಮಾಡ್ಬಿಡುತ್ತೆ. இந்த முள்ளானது அதோடு கூட வளர்ந்து அதை நொறுக்கி நொறுக்கி அந்த முள் அந்த செடியானது மரிக்கும் வண்ணமாக இது செய்து விடுகிறது. Amen. Amen. ಇವತ್ತು ಇದನ್ನ ಯಾವುದನ್ನು ನೋಡ್ಸತ್ತೆ? இன்றைக்கு இது எதை வெளிப்படுத்துகிறது? This soil represents the one who hears the word of God. அந்த நிலமானது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. But as ability to bear fruit is choked by the thorns. ಅಂದರೆ ಈ ಫಲ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಸಕಲ ವಿಧವಾದ ಅಂಶಗಳು, ಗುಣಗಳು ಈ ಗಿಡಕ್ಕಿದ್ರೂ ಕೂಡ ಈ ಮುಳ್ಳುಗಳು ಚುಚ್ಚೋದ್ರ ಮೂಲಕ ಅದು ಫಲ ಬರದಂತೆ ಆ ಗಿಡ ಸತಿ ಹೋಗುತ್ತೆ. பலன் தர தேவையான அனைத்து சாராம்சங்களும் இந்த நிலத்துக்கு இருந்தாலும் கூட இந்த முள்ளானது அதை நொறுக்குகிற காரணத்தினாலே அது பலன் கொடுக்காமல் மரித்து போகிறது. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇನ ತೆಗೆದುಕೋರಿ. எல்லாரும் உங்க பரிசுத்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13:22 ಹೋದರಿ. 13:22 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். ಮುಳ್ಳುಳ್ಳ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಾಗ வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நொறுக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ? வாசிங்க ಕನ್ನಡத்துல. ಒಬ್ಬನು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಾಗ್ಯೂ ಪ್ರಪಂಚದ ಚಿಂತೆಯು ಐಶ್ವರ್ಯದಿಂದಾಗುವ ಮೋಸವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅಡಗಿಸಿ ಬಿಡುವುದರಿಂದ ಫಲವನ್ನು ಕೊಡದೆ ಇರುತ್ತಾನೆ. ಇವನೇ ಮುಳ್ಳು ಗಿಡಗಳಲ್ಲಿ ಬೀಜ ಬಿದ್ದ ನೆಲವಾಗಿರುವನು. ನೋಡ್ರಿ, ಅದೇನು ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್, ಈ ಗಿಡ ಸಾಯೋದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ?
முதல் பாயிண்ட், இந்த செடியானது சாக காரணம் என்ன? ಪ್ರಪಂಚದ ಚಿಂತೆ. ಪ್ರಪಂಚದ ಚಿಂತೆ. உலக கவலை. ಪಕ್ಕದ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಪ್ರಪಂಚದ ಚಿಂತೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலக கவலை. ಎರಡನೇದು ಏನು? இரண்டாவது என்ன? ಐಶ್ವರ್ಯದಿಂದಾಗುವ ಮೋಸವು. ಐಶ್ವರ್ಯದಿಂದ ಉಂಟಾಗುವ ஐஸ்வர்யத்தின் ಮೋಸ. மயக்கம். ಮೋಸ. ಸಂಬರಿ ஆமென். ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ஆமென். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? ಈಗ ನಿಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ಫಲ ಕೊಡದೇ ಇರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? இப்போ உங்க வாழ்க்கையில கனி கொடுக்காமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? ಈ ಮುಳ್ಳುಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಚುಚ್ತಾ ಇದೆ. இந்த முள்ளுகள் நம்மளை வந்து நொறுக்கி போடுகிறது. ಆಮೆನ್. ஆமென். ಏನದು ಮುಳ್ಳದು? என்ன அந்த முள்? ಅದು ಈ ಲೋಕದ ಚಿಂತೆ. அது இந்த உலகத்தின் கவலை. ಪಕ್ಕದ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಲೋಕದ ಚಿಂತೆನೇ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿದೆ. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க உலக கவலை தான் உங்க ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறது. ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ರಾ? ஆமென். ದೇವರ ವಾಕ್ಯ ಬರೆದ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6-7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல, 6ನೇ ಅಧ್ಯಾಯ, 6ஆம் அதிகாரத்துல, ಏನನ್ನ ತಿನ್ನಬೇಕು, எண்ணத்தை தின்போம், ಏನನ್ನು ಕುಡಿಬೇಕು, எண்ணத்தை குடிப்போம், ಏನನ್ನು ಹಾಕೋಬೇಕು, எண்ணத்தை உடுத்திக் கொள்வோம் ಎಂಬ ಚಿಂತೆಯನ್ನು ನೀನು ಮಾಡಬೇಡ என்கிற கவலை உனக்கு வேண்டாம். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಕವಲ ಪಡಾದೆ. கவலைப்படாதீங்க. ಆಮೆನ್. ஆமென். ಲೋಕದನ್ನ ನೋಡಿ ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. இந்த உலகத்தை கண்டு நீ கவலைப்படாத. ಆಮೆನ್. ஆமென். ಲೋಕವನ್ನ ಇಷ್ಟಪಡಬೇಡ್ರಿ. உலகத்தை விரும்பாத. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ಕೂಡ ಇಷ್ಟಪಡಬೇಡ್ರಿ. இந்த உலகத்துல இருக்கிறதையும் கூட விரும்பாத. ಆಮೆನ್. ஆமென். ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇರುವ ಮೊದಲನೇ ದೊಡ್ಡ ತಡೆ ಅಂದರೆ ಆಸೆ. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னு சொன்னா அது ஆசை. ಹೇಳ್ರಿ ಆಸೆ. சொல்லுங்க ஆசை. ಹೊರಗೆಳ್ರಿ ಆಸೆ. சத்தமா சொல்லுங்க ஆசை. ಎಲ್ಲ ಆಸೆ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಎಲ್ಲರಿಗೆ. எல்லாரும் ஆசைப்படுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிரியம் எல்லாருக்கும். ಆಮೆನ್. ஆமென். ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕೋಬೇಕು, நல்ல துணி போடணும், ಕಾರ್ ತಗೋಬೇಕು, கார் வாங்கணும், ಅದು ಆಸೆ, ಇದು ಆಸೆ. அது ஆசை, இது ஆசை. ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಉನ್ನತ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಿಸ್ಬೇಕು. நம்முடைய பிள்ளைகளை நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். ಇವತ್ತು ನೋಡ್ರಿ, ಇವತ್ತು ದೇವರ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆಯನ್ನು ಮಾಡೋದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಇವತ್ತು ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರೋದ್ರ ಮೇಲೆ ಚಿಂತೆ ಪಡ್ತಾರೆ. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேல் நம்முடைய கவலைகளை நாம் தூக்கிட்டு இன்னைக்கு உலகத்தின் மேல் நம்முடைய கவலைகளை வச்சுட்டோம். ಯಾರೆಲ್ಲ ಈ ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋಗಿದಾರೋ, யாரெல்லாம் இந்த உலகத்தின் பின்னாடி போயிருக்கிறாங்களோ ಅವ್ರು ಎಲ್ಲರೂ ಪೆಟ್ಟು ತಿಂದಿದ್ದಾರೆ. அவங்க எல்லாருமே அடி வாங்கி இருக்கிறாங்க. ನೋಡ್ರಿ, ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋಗೋರು ಕತ್ತೆ ಹಿಂದೆ ಹೋಗೋರು. பாருங்க, உலகத்தின் பின்னால போறவங்க கழுதையின் பின்னால் போறவங்க. ಎಷ್ಟು ಜನ ಕತ್ತೆ ಹಿಂದೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் கழுதையின் பின்னால் போயிருக்கிறீங்க? ಕತ್ತೆ ಹಿಂದೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಧೈರ್ಯ ಇದೆಯಾ? கழுதையின் பின்னால் போக உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಅದು? அது என்ன செய்யும்? ಎದ್ದು ಒದಿಯತ್ತೆ ಹಿಂದ ಕಡೆ. அது என்ன செய்யும்? எழுந்து உதைக்கும் பின் கால்னால். ಅದೇ ತರ ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು BMTC ಬಸ್ ಹಿಂದೆ ಹೋಗೋದು ಒಂದೇ, ಲೋಕ ಹಿಂದೆ ಹೋಗೋದು ಒಂದೇ. இந்த பெங்களூர்ல நம்முடைய மாநகராட்சி பேருந்துக்கு பின்னாடி போறதும் ஒண்ணுதான், உலகத்தின் பின்னால போறதும் ஒண்ணுதான். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇರುವ ಆಟೋ ಡ್ರೈವರ್ ಡ್ರೈವಿಂಗ್ ಮಾಡೋದು ಒಂದೇ, ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಹಿಂದೆ ಹೋಗೋದು ಒಂದೇ. பெங்களூர்ல ஆட்டோ ஓட்டுறதும் ஒண்ணுதான், உலகத்தின் பின்னால் போறதும் ஒண்ணுதான். ಯಾವಾಗ ರೈಟ್ ತೆಗಿತಾರೆ, ಯಾವಾಗ ಲೆಫ್ಟ್ ತೆಗಿತಾರೆ, ಯಾವಾಗ ಬ್ರೇಕ್ ಹಾಕ್ತಾರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்ப ரைட் எடுப்பாங்க, எப்ப லெஃப்ட் எடுப்பாங்க, எப்ப பிரேக் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? புரிஞ்சுதா? ಅದೇ ತರನೇ அதே போலதான் ಮೊನ್ನೆ ನೋಡಿ, ನಾನು ಬಳ್ಳಾರಿಯಿಂದ ಸೇವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೆ. பாருங்க, போன வாரத்தில் நான் பಳ್ಳாரியில இருந்து ஊழியம் செய்து விட்டு திரும்பி வந்து கொண்டு இருந்தேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿನ ಟೈಮ್, அதுக்கு முந்தின நேரம் ನಾನು ಬ್ರೇಕ್ 20-30 ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. இப்போ நான் ஒரு 20-30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டு இருந்தேன். ಎದುರುಗಡೆ ಒಬ್ಬ ಬಂದ್ಬಿಟ್ಟ, ರೋಡ್ ಅಪೋಸಿಟ್. அப்போ வழிக்கு குறுக்க ஒருத்தர் வந்துட்டார். ಬ್ರೇಕ್ ಹಾಕ್ದೆ ನಾನು. நான் பிரேக் போட்டேன். ಹಿಂದೆಯಿಂದ ಒಬ್ಬ ಬಂದು ಕುದ್ಬಿಟ್ಟ. பின்னாடி இருந்து வந்து ஒருத்தன் குத்திட்டான். ಗಾಡಿ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಯ್ತು. இப்போ வண்டி டேமேஜ் ஆயிருச்சு. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? புரிஞ்சுதா உங்களுக்கு? ಇದೇ ತರನೇ இதே போலதான் ಲೋಕ ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ ನೀವು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗ್ತೀರ. உலகத்தின் பின்னால் நம்ம போனா நம்ம டேமேஜ் ஆயிடுவோம். ஆமென். ದೇವರ ವಾಕ್ಯ ಬರೆದದೆಲ್ಲ. கர்த்தருடைய வசனம் சொல்லுதே, ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ನೀತಿಗಾಗಿಯೂ ತವಕ ಪಡ್ರಿ. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். ಆಗ ಈ ಲೋಕ ದೇವ್ರು ನಿನಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அப்ப இந்த உலகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ನಾವು ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳ ಜನರು. நாம வித்தியாசமான ஜனங்க. ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋಗುವ ಜನರು ಅಲ್ಲ. உலகத்தின் பின்னால் போகக்கூடிய ஜனங்க இல்ல. ಲೋಕ ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವಂತೆ ಮಾಡುವ ಜನರು ನಾವು. இந்த உலகம் என் பின்னால் வரும்படி செய்யக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் தான் நாம.
ಯಾರು ಹಂಗೆ ಇರ್ಬೇಕಂತ யார் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? ಡೋಂಟ್ ಫಾಲೋ ದ ವರ್ಲ್ಡ್. இந்த உலகத்தை பின்பற்றாதீங்க. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಳಗೆ ಆಸೆಯನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಪಡಬೇಡ್ರಿ. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து வாஞ்சிக்காதீங்க. ಕಮ್ ಆನ್. ஆமென். ಇಷ್ಟು ಮನೆ ಮಾಡ್ಬೇಕು, ಇಷ್ಟು ಆಸ್ತಿ ಮಾಡ್ಬೇಕು, ಹಿಂಗೆ ಓದಿಸ್ಬೇಕು, ಅದು ಮಾಡ್ಬೇಕು, ಈ ಕನಸು ಬೇಡ. நல்ல வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்ன்ற கனவு வேண்டாம். ನೀನು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳೆಯೋದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ நீ ಮಾಡಿ. ஆவிக்குரிய வண்ணமாக வளர உன்னுடைய கவலை இருக்கட்டும். ಎವ್ರಿ ಸಂಡೇ ಎವ್ರಿ ಟೈಮ್ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಬರ್ತದೆ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு கடந்து வருகிறது. Learn the word of God. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ. இங்க இருந்து போகும்போது அந்த வசனம் உங்களுக்கு வரும். ಅದು ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ. கர்த்தர் உங்களிடத்திலே பேசுவார். ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ಆಸೆ ಬರುತ್ತೆ. திடீரென நமக்கு ஒரு ஆசை வரும். ಆ ಆಸೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? அந்த ஆசையில நம்ம என்ன செய்றோம்? ಆ ಲೋಕದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವು ಕೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನೇ ಮರೆತು ಬಿಡ್ತೇವೆ. உலகத்தின் கவலையிலே இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தை மறந்து விடுகிறோம். ಆಮೆನ್. ஆமென். ವಾಕ್ಯ ಅನ್ನೋದು ಚರ್ಚ್ಗೆ ಮಾತ್ರ. வசனம் என்பது சபைக்கு மாத்திரம். ವಾಕ್ಯ ಅನ್ನೋದು ಚರ್ಚ್ ಒಳಗೆ ಮಾತ್ರ. வசனம் என்பது சபைக்கு உள்ள மாத்திரம். ವಾಕ್ಯ ಅನ್ನೋದು ಪಾಸ್ಟರ್ಗೆ ಮಾತ್ರ, ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ. வசனம் என்பது பாஸ்டருக்கு மாத்திரம், கர்த்தருக்கு மாத்திரம். ವಾಕ್ಯ ಅನ್ನೋದು ಆ ಟೈಮಿಗೆ ಮಾತ್ರ. வசனம் என்பது அந்த நேரத்திற்கு மாத்திரம். ಈ ತರನೇ ಇವತ್ತು ಬಹಳ ಜನರು ಭಕ್ತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படித்தான் நிறைய பேர் இன்னைக்கு பக்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. They will receive the word. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க. ಈಸ್ಕೊಂಡು ಇಲ್ಲೇ ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அவங்க வாங்கிட்டு அதை இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. ಇವತ್ತು ಚರ್ಚ್ ಫುಲ್ ವಾಕ್ಯಗಳು ತುಂಬಿ ಹರಿತಾ ಇದೆ, ಜಾಗನೇ ಇಲ್ಲ. இன்னைக்கு சபை வசனத்தினால நிரம்பಿ வழிகிறது, வசனத்திற்கு இடமே இல்லை. ಎಲ್ರಿ ஆமென். ಇವತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟ ಕೊಡ್ತೀವಿ ನೋಡ್ರಿ, இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறோம் பாருங்க, ಅದು ಮಾತ್ರ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಮನೆಗೆ. அது மட்டும் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. Am I right? ஆமென். ಹೇಳ್ರಿ, சொல்லுங்க. ಇವತ್ತು ಊಟ ಆಗ್ಲಿ, ಗಿಫ್ಟ್ ಆಗ್ಲಿ, ಎವ್ರಿಥಿಂಗ್ ವಾಟ್ ದ ಮೆಟೀರಿಯಲ್ ಥಿಂಗ್ ವಾಟ್ ವಿ ಗಿವ್, they will receive it and take it joyfully to the home. இன்னைக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாட்டுல இருந்து, பரிசு பொருள்ல இருந்து சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வீட்டுக்கு கடந்து போறோம். ಸಂಬಾರಿ ஆமென். ಹೌದಾ ಇಲ್ವೋ? ஆமென். ಯಾವ್ದಾದ್ರು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀರಾ ನೀವು? எதையாவது விட்டுட்டு போயிடுவோமா? ಮೋಯ್ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಫೋನ್ ಮಾಡಿ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೇನೆ. விட்டு போயிட்டாலும் என் பரிசு பொருளை நான் அந்த சேர்ல விட்டுட்டு போயிட்டுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ಹೇಳ್ರಮ್ಮ, சொல்லுங்க. ಸ್ವಲ್ಪ ಎತ್ತಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ, கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, ಸ್ವಲ್ಪ ಯಾರ ಕೈಲಿ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ಬಿಡ್ರಿ, கொஞ்சம் யாராவது நம்ம வழியில வரவங்க கிட்ட கொடுத்து வச்சிருங்க. ಇದನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. இதைத்தானே நாம செய்யறோம். ಇದೇ ಲೋಕದ ಚಿಂತೆ ಅನ್ನೋದು. இதுதான் உலகத்தின் கவலை என்பது. ಈಗ ಅದೇ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ, இப்போ அதே சபையில, ಅದೇ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ, அதே கட்டிடத்துல ಈಗ ವಾಕ್ಯ ಬರುತ್ತೆ. இப்ப வசனம் வருது. ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ಮನೆಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? எத்தனை பேர் நம்ம இத வீட்டுக்கு கொண்டு போறோம்? ಎಷ್ಟು ಜನ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಆಫೀಸ್ಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? எத்தனை பேர் நம்ம இந்த வசனத்தை நம்முடைய ஆபீஸ்க்கு கொண்டு போறோம்? ನೀನು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡುವ ಮಾರ್ಕೆಟ್ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? நீ பிசினஸ் பண்ற மார்க்கெட் இடத்துக்கு இத கொண்டு போறியா? ಹೇಳ್ರಿ, ನಿಮ್ಮ ಸ್ಕೂಲ್ಸ್ ಕಾಲೇಜ್ಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுடைய ஸ்கூல்களுக்கும் காலேஜ்களுக்கும் இத கொண்டு போறீங்களா? If you are a Christian, that is your responsibility to take it, to carry the word of God along with you. நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பீர்களானால் இது உங்களுடைய கடமை. கர்த்தருடைய வார்த்தையானதை உங்களோடு கூட நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். Amen. Amen. You have to carry the word wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். Amen. Amen. ಲೋಕದ ಚಿಂತೆ, ಲೋಕದ ಆಸೆ ಎಷ್ಟೇ ಬರಲಿ, உலகத்தின் கவலை, உலகத்தின் ஆசைகள் எவ்வளவுதான் வந்தாலும் ಅದರಲ್ಲಿ ನೀನು ಮೋಸ ಹೋಗಬೇಡ. அதுல நீ ஏமாந்து போக கூடாது. ಅದರ ಹಿಂದೆ ಹೋದವರು ನರಕವನ್ನು ಸೇರಿದ್ದಾರೆ. அதுக்கு பின்னாடி போனவங்க நரகத்துக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்க. ಆದರೆ ನಮಗೋ, ஆனால் நமக்கோ ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಎತ್ತಿಡೋಣ, ವಾಕ್ಯವು ಅವನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತೆ. இந்த வசனத்தை உயர்த்தி பிடித்தோமானால் இந்த வசனமானது நம்மை காத்துக்கொள்ளும். ಅಂಬಾನಿಗೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, அம்பானிக்கு கிடைக்கல, ಮೋಡಿಗೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, மோடிக்கு கிடைக்கல, ಈ ಲೋಕದ ಗಣ್ಯ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. இந்த உலகத்துல இருக்கிற நல்ல பேர் புகழ் பெற்ற மனுஷர்களுக்கு கிடைக்கல. But for you and me, ஆனால் உனக்கும் எனக்கும் ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಇವತ್ತು ವಾಕ್ಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮೊಳಗೆ அந்த ಬಂದಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு வசனமாக உனக்குள்ளும் எனக்குள்ளும் வந்திருக்கிறார். ಅವರನ್ನ ಮಾತ್ರ ಹೆಂಗೆ ಬಿಚ್ಚಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அவரை மாத்திரம் எப்படி நீ கழற்றி வச்சிட்டு போற முடியுது? ಅವರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು, அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணும், ಅವರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು, அவங்க கிட்ட இருந்து விடுதலை வேணும், ಅವರಿಂದ ನಿನಗೆ ಬೇಕಾಗಿದ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಬೇಕು. அவர்கிட்ட இருந்து உனக்கு தேவையான அனைத்து பொருளுமே வேணும். ಮದುವೆ ಹಾಕಕ್ಕೆ ಹುಡುಗಿ ಬೇಕು, கல்யாணம் கட்டிக்க பெண் வேணும், ಹುಡುಗ ಬೇಕು, பையன் வேணும், ಮಕ್ಕಳ ಕಾಲೇಜ್ ಸೇರಿಸಬೇಕು, பிள்ளைಗೆ இந்த நல்ல ಕಾಲೇಜ್ல சேர்க்கணும், LKG ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಸೇರಿಸಬೇಕು, நல்ல இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும். God help me ಅಂತ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀವಿ. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கிறோம். Prayer for blessing is always in our tongues and mind. ஆசீர்வாதத்திற்குரிய ஜெபமானது நம்முடைய மனசிலும் நம்முடைய நாவிலும்
ಸದಾ ವಾಸಂ செய்கிறது. ನೀನು ದೇವರದ ಕೊಡಬೇಕು ಬೇಕು 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 ಎನ್ನುವ ಅಂಶವನ್ನ நீ கர்த்தரிடத்துல வேணும் வேணும் வேணும்னு கேட்கிற காரியங்களை ಅದರ ಮೇಲೆ ಇಷ್ಟಪಡ್ತೀಯಲ್ಲ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕೇಳೋದಿಕ್ಕೆ, இதை குறித்து வாஞ்சித்து நீ ஜெபிக்கிற, நீ கேட்கிற. ಬಟ್ ಈ ದೇವರ ವಾಕ್ಯ ತಿದ್ದುಕೊಳ್ಳೋ, ಸರಿ ಮಾಡ್ಕೋ, ನೀನ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡು, ನೀನ್ ದೇವರಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋ, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋ, ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋ, ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಜೀವಿಸು, ಸಭೆಗವ ಸೇವೆ ಮಾಡು, ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆ ಯಾಕೆ ಕೇಳಲ್ಲ? ஆனால் இந்த கர்த்தருடைய வசனம், நீ உன்னை திருத்திக்கொள், மனம் திரும்பு, சபைக்கு வா, ஜெபம் பண்ணு, ஊழியத்திலே உன்னை ஒரு பங்காளனாக இணைத்துக்கொள் என்று சொல்லுகிற இக்காரியத்தை ஏன் நீ கேட்கிறது கிடையாது? People of God, now we are in very high time. தேவ ஜனமே, நாம் உயர்வான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living literally in the days the way the world is going to end. நாம எந்த காலத்துல வாழறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகமானது முடிவை சந்திக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Amen. Amen. It is not the way. ಈಗ ಬಾಳ ತರ ಬಾಳ್ತಾ ಇದ್ರೆ ಪರಲೋಕ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. இப்ப நம்ம வாழுகிற வாழ்க்கையின் வண்ணமாக நாம் வாழ்வோமானால் நம்ம பரலோகம் போக முடியாது. People of God should sacrifice their life to Jesus Christ. தேவ ஜனமானவர்கள் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். Amen. Amen. ನಿತ್ಯನ ತ್ಯಾಗ ಮಾಡಬೇಕು. நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்யணும். ನಿಮ್ಮ ಹಣವನ್ನ ತ್ಯಾಗ ಮಾಡಬೇಕು. நம்முடைய பணத்தை தியாகம் ನಿಮ್ಮ செய்யணும். ಸಮಯವನ್ನ ತ್ಯಾಗ நம்முடைய ಮಾಡಬೇಕು. நேரத்தை தியாகம் The பண்ணணும். talents what the Lord has given, you have to sacrifice everything to God. நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை தேவனுக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும். ನೀವು ಮಾಡಿದ್ದು ಯಾವುದೋ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಮಾಡದೆ ಕೇವಲ ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡಿ ಅಂತ ಕೊಲೋಸ್ಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆ. கொலோசியருக்கு எழுதின நிருபம் இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் செய்த தியாகத்தை மனுஷருக்கென்று அல்லாமல் தேவனுக்காக செய்யுங்கள் என்று. Amen. Amen. Somebody. Amen. Because he is not the man going to bless but the God. மனுஷன் நம்மளை ஆசீர்வதிக்க போறதில்ல, தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Amen. Amen. ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೋಬೇಕಂತ ಆಸೆ ಪಡುವ ನೀನು ಯಾಕೆ ದೇವರಿಂದ ವಾಕ್ಯವನ್ನ ಹೊಂದಿಕೋಬಾರದು? கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நீ ஏன் கர்த்தரிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொள்ள கூடாது? Amen. Amen. ಎರಡನೇ ಭಾಗ ಏನು ಹೇಳ್ತದೆ? இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது? Deceitfulness of riches. ಹಣ, I mean ಶ್ರೀಮಂತಿಗಿಂದ ಬರುವ ಮೋಸ. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். Amen. Amen. ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾಗಿದೆ ನೋಡಿ. எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. ಹಣ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. பணத்தின் பின்னால போகாதீங்க. ಹಣ ಹಣ ಅಂತ ದೇವರ ಆಲಯವನ್ನ ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಬೇಡ್ರಿ. பணம் பணம் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம புறக்கணிக்க கூடாது. ಬಹಳ ಮಂದಿ ದೇವರ ಸಭೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ. நிறைய பேர் கர்த்தருடைய சபைக்கு வர்றதில்ல. ಪ್ರೇಯರ್ಗೆ ಬರೋದಿಲ್ಲ. ஜெபத்துக்கு வர்றதில்ல. ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. ஊழியம் செய்ய வர்றதில்ல. ತ್ಯಾಗ ಮಾಡಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. தியாகம் செய்ய வர்றதில்ல. ಕೇಳುವಾಗೆಲ್ಲ ಬಿಸಿ ಅಂತಾರೆ. கேட்கும் போதெல்லாம் பிஸின்னு சொல்றாங்க. ಹಣದ ಆಸೆ, பண ஆசை ಎಲ್ಲಾ ತರವಾದ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಮೂಲ ಅಂತ ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ. சகல பாவத்துக்கும் அது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. Amen. Amen. சொல்லுங்க. Amen. புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் ಆಗ್ತಿದ್ಯಾ ನಿಮಗೆ? ಹಣ ಅಂದ್ರೆ ಹೆಣನು ಬಾಯಿ ಪಡತ್ತೆ ತರ. பணம் அப்படின்னு சொன்ன உடனே பிணமும் கூட வாயை திறக்கும்னு பழமொழி. ದೇವರ ಮಕ್ಕಳು ಹಣದ ಹಿಂದೆ, ಹಣದ ಆಸೆಗಳ ಹಿಂದೆ ಹೋಗಬೇಡ್ರಿ. ನಾವು ಡೆಡ್ ಬಾಡಿ ಅಲ್ಲ. கர்த்தருடைய பிள்ளைங்க பணத்தின் பின்னாலும் பண ஆசை கொள்ளாமலும் இருங்கள், ஏனென்றால் நாம் பிணம் இல்லை. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ನೀವೇನು ಡೆಡ್ ಬಾಡಿ ಅಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒன்னும் டெட் பாடி இல்ல. Amen. Amen. ಹಣ ಆಸೆ ಬೇಡ. பண ஆசை வேண்டாம். ಹಣ ಆಸೆ ಬೇಡ. பண ஆசை வேண்டாம். ನಮಗೆ ಬೇಕಾಗಿದ್ದನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೊಡ್ತಾರಾ ಇಲ್ವಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுப்பாரா இல்லையா? ಇದುವರೆಗೂ ಕೊಟ್ಟಿದಾರಲ್ಲ. இது வரைக்கும் கொடுத்தார் இல்லையா? ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಸ್ಯಾರಿ ಹಾಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ? எவ்வளவு நல்ல சாரியை போட்டுக்கிட்டு ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ வந்திருக்கீங்க. ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ? எவ்வளவு நல்ல துணியை போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. ಯಾವುದೋ ಇಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ವಾ ದೇವರು? கொடுத்திருக்கிறாரா இல்லையா ஆண்டவர்? ನಮಗೆ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟೇ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கர்த்தர் Be கொடுத்திருக்கிறார். happy. சந்தோஷமா இருங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿರ್ರಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுல நிறைவா இருங்க. ಹಣ ಆಸೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಣ ಹಿಂದೆ ಓಡ್ಬೇಡ್ರಿ. பண ஆசை கொண்டு பணத்தின் பின்னால் ஓடாதீங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಓಡಲ್ಲ ನಾನು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓட மாட்டேன் நானு. ಪಕ್ಕದ ಶೇಕ್ ಮಾಡಿ ಹೇಳ್ರಿ, ಓಡಲ್ಲ நல்லா ನಾನು. குலுக்கி சொல்லுங்க, நான் ஓட மாட்டேன் அப்படின்னு ನಾನು சொல்லி. ಓಡಲ್ಲ. நான் ஓட மாட்டேன். ಓಡಲ್ಲ ನಾನು. நான் ஓட மாட்டேன். ನನಗೆ ಹಣ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. எனக்கு பணம் முக்கியம் இல்ல. ನನಗೆ ನನ್ನ ಅಪ್ಪ ಯೇಸು ಮುಖ್ಯ. எனக்கு என் அப்பா இயேசு தான் முக்கியம். ಅವರ ಸೇವೆ ಮುಖ್ಯ ನನಗೆ. அவருடைய ஊழியம் முக்கியம். ಅವರ ಸಭೆ ಮುಖ್ಯ. அவருடைய சபை முக்கியம். ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ಈ ಸಭೆ ದೇವರಿಗೆ ಮುಖ್ಯ ಅಂದ್ರೆ ನನಗೂ ಅದು ಮುಖ್ಯ. உயிர் கொடுத்து ஆரம்பமான இந்த சபை கர்த்தருக்கு முக்கியமானால் அது எனக்கும் முக்கியம். Amen. Amen. Money won't save you. பணம் உங்களை காப்பாத்தாது. ಪಕ್ಕದ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಹಣ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணம் உங்களை காப்பாற்றாது. But my Jesus Christ. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு. ಪಕ್ಕದಲ್ಲಿ பக்கத்துல ನೋಡಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ. உங்களை பார்த்து சொல்லுங்க, ನೀವೆಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೀರೋ நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களோ ಅದಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡೋದು. அது இல்ல உங்களை காப்பாத்துறது.
ಹೇಳ್ರಿ சொல்லுங்க. ಅದಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿ, அது இல்லங்க உங்களை காப்பாத்த போறது. ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡೋದು ಯೇಸು ಒಬ್ಬನೇ. உங்களை காப்பாத்த போறது இயேசு மட்டும்தான். ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡೋದು ಈ ವಾಕ್ಯ ಒಂದೇ. உங்களை காப்பாத்த போறது இந்த வசனம் மட்டும்தான். ಆಮೆನ್. ஆமென். ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? புரிஞ்சுதா உங்களுக்கு? Believe in the word of God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. Amen. Walk according to the word of God. கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றி நடங்க. ಲೋಕದ ಪ್ರೆಷರ್ ಎಷ್ಟೇ ಬರಲಿ ನಿಮಗೆ, இந்த உலகத்தின் அழுத்தம் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்தாலும், ಈ ಲೋಕ ಇರೋದೇ ನಮ್ಮನ್ನ ಪ್ರೆಷರ್ ಮಾಡೋದಕ್ಕೆ. இந்த உலகம் இருக்கிறதே நம்மள பிரஷர் பண்ணதான். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯದಂತೆ ತಡೆ ಮಾಡೋದು ಈ ಲೋಕ. நாம கர்த்தருக்குள்ள வளராதபடி தடை செய்யறதே இந்த உலகம் தான். ದೇವರಿಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕಳ್ಳತನ ಮಾಡೋದೇ ಹಣ. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை திருடுறது தான் இந்த பணம். ಅವರಿಗೆ புரியுதுங்களா? ಆಶೀರ್ವಾದ ಬೇರೆ, ஆசீர்வாதம் வேற, ಹಣ ಬೇರೆ. பணம் வேற. You understand? Amen. The money will kill your beautiful spiritual life. உங்களுடைய அழகான ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த பணமானது கொலை செய்து விடும். Amen. Amen. The money will kill your peace in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதானத்தை இந்த பணமானது கொன்று போடும். The money will kill your family fellowship. உங்களுடைய குடும்ப ஐக்கியத்தை இந்த பணமானது கொன்று விடும். ಜೋರಾಗಿ. Amen. ಹಣವನ್ನ ಯಾರು ಕೇರ್ ಮಾಡಲ್ವೋ, பணத்தை யாரு கேர் பண்றது இல்லையோ ಅವ್ರ ಕುಟುಂಬವನ್ನ ಕೇರ್ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க குடும்பத்தை கேர் பண்ணுவாங்க. Amen. Amen. ಹಣವನ್ನ ಯಾರು ಕೇರ್ ಮಾಡಲ್ವೋ, பணத்தை யார் கேர் பண்றது இல்லையோ they will care their spiritual life. அவங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கேர் பண்ணுவாங்க. This particular owner is like that. இந்த இடத்துடைய ஓனர் அப்படியாப்பட்டவர் தான். Amen. Amen. So happy to say. ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதை சொல்ற. It's a wonderful man of God. அவர் ஒரு அருமையான தேவனுடைய மகன். He never cares about the money. அவர் எப்பவுமே பணத்தை குறித்து கேர் பண்றது இல்ல. ನೋಡ್ರಿ ಅವ್ರ ಹತ್ರ ಎಷ್ಟು ಸಪೋರ್ಟ್ ದೇವರ ಸೇವೆಗೆ ಮಾಡ್ತಾರೆ. பாருங்க, அவரு தன்னால் இயன்றவாறு எவ்வளவோ கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று செய்கிறார். ನೋಡ್ರಿ ಅವರು ಮಾಡಿದ ತ್ಯಾಗ ಲಕ್ಷಾಂತರ ರೂಪಾಯಿ ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಎಲ್ಲ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. பாருங்க, ஏதாவது ஒரு விதத்துல லட்சக்கணக்கான பணத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ಅವರು ಮಾಡಿದ ತ್ಯಾಗಕ್ಕೆ, அவர் செய்த தியாகத்திற்கு ಇವತ್ತು ದೇವರು ಈ ಜಾಗವನ್ನು ಅವರಿಗೆ ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்தை அவருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். Amen. Amen. ಅವರು ಇಲ್ಲ ಈಗ ಇಲ್ಲಿ, அவர் இங்க இல்ல, ಆಮೇಲೆ ಬರ್ತಾರೆ. அப்புறம் வருவாங்க. ಯಾಕೆ ಇದನ್ನ ಇವಾಗ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ஏன் இப்ப நான் இப்ப சொல்றேன்னா, ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಓನರ್ಗೆ ದೇವರು ಮಾಡಿದ್ರೆ இந்த பில்டிங் ஓனருக்கு கர்த்தர் செய்தார் என்றால் ಯಾಕೆ ನಿಮಗೆ ಮಾಡಲ್ವಾ? ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಯೇಸುವನ್ನೇ ನಾನು ಮಾಡೋದು. அவர் ஆராதனை செய்கிற இயேசுவை தானே நானும் ஆராதனை Why செய்கிறேன். I can't? ஏன் எனக்கு முடியல? Because ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಆ ತರ ಇದೆ. ஏன்னா நம்முடைய மனசு அவ்வாறு இருக்கிறது. You must change the mind. இந்த மனசை மாத்துங்க. ಹಣದ ಹಿಂದೆ ಹೋಗಬೇಡ್ರಿ. பணத்தின் பின்னால் போகாதீங்க. ಹಣವನ್ನ ಕೇರ್ ಮಾಡಬೇಡ್ರಿ. பணத்தை கேர் பண்ணாதீங்க. ಲೋಕದ ಆಸೆಗಳನ್ನ ನೀನು ಕೇರ್ ಮಾಡಬೇಡ. உலகத்தின் ஆசைகளை நீங்க கேர் பண்ணாதீங்க. ಬದುಕು ಬಾಳಿನ ಡಂಬ. வாழ்வானது ನಮ್ಮ ஜீவிதத்தின் ಶರೀರದ பெருமை. ಆಸೆ ಇಚ್ಛೆಗಳ ಎಲ್ಲಗಳ ಮೇಲೆ ನಿಶ್ಚಯ ಪಡಬೇಡ. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவிதத்தின் பெருமை கொள்ளாமல் இருங்க. Amen. Amen. But to boast about the word of God. ஆனால் தேவனுடைய வசனத்தை குறித்து பெருமை பாராட்டுங்க. ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಿದಾಳೆ. பரிசுத்த வசனத்துல ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ಓಕೆ, ಆಕೆ ಬಂದು ಲೋಟನ ಹೆಂಡತಿ. அவள் வந்து லோத்து என்பவனுடைய மனைவி. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಈಗ ಈ ಸೋದಮ್ ಗುಮಾರ ಪಟ್ಟಣವನ್ನ ನಾಶ ಮಾಡ್ತೇನೆ. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது இந்த சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறேன். ನಿನಗಾಗಿ ಅಬ್ರಹಾಂ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಾನೆ. அப்ப உனக்காக ஆபிரகாம் ஜெபித்திருக்கிறான். ದೇವದೂತರಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ ನಾವು. கர்த்தருடைய தூதர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். ನಾಳೆ ನಾವು ಇದನ್ನ ನಾಶ ಮಾಡಕ್ಕೆ ಮುನ್ನ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ರಿ, ಕುಟುಂಬವಾಗಿ ತಪ್ಪಿಸಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಡ್ರಿ. நாங்க இத நாளைக்கு அழிக்கிறதுக்கு முன்பதாக நீங்க குடும்பமா தப்பிச்சு மலைப்பகுதிக்கு ஓடிடுங்க. We going to destroy this entire area where you going to live it. இந்த பட்டணம் நீங்க ஜீவிக்கிற இந்த பட்டணத்தை முழுமையாக நாங்க அழிக்க போகிறோம். Amen. Amen. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವದೂತರಿಂದ ಓಡು. கர்த்தருடைய தூதர் சொல்லுகிறார், ஓடு, ರನ್. ஓடு. ನಿನ್ನ ಜೀವ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೆ ಓಡ್ರಿ ನೀವು. நீ உயிர் தப்பித்துக்கொள்ள ஓடு இந்த இடத்துல இருந்து. ಹಸ್ಬೆಂಡ್, ವೈಫ್ ಅಂಡ್ ಎರಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಅಲ್ಲಿ ದೇವದೂತರು ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கணவனும் மனைவியும் 2 பெண் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ಈಗ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ಇದರ ಮುಂದೆ ನಡೆದ ಸಂಗತಿ ಏನ್ ಗೊತ್ತಾ? இதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்ன தெரியுமா? ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಮತ್ತೆ ಲೋಟನಿಗೂ ಅಲ್ಲಿ ಅವರ ಕೆಲಸದವರಿಗೆ ಜಗಳ ಆಗತ್ತೆ. ஆபிரகாமுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை நடக்குது. ಆಗ
ಅಬ್ರಹಾಮನ್ ಲೋಟನ್ನ ಕರೆದು, அப்ப ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு, ಅಪ್ಪ அப்பா ನೋಡು, ನಿನಗೆ ಇಷ್ಟವಾದ ಜಾಗ ನೀನು ಆರಿಸ್ಕೋ, பாருப்பா, உனக்கு எந்த இடம் பிடிக்குதோ அதை நீ தெரிஞ்சுக்க, ನಮ್ಮೊಳಗೆ ಜಗಳ ಬೇಡ. நமக்குள்ள சண்டை வேணாம். ಪಕ್ಕದ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ನಮ್ಮೊಳಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಬೇಡ. பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ள வீட்டுல சண்டை வேணாம். ಅತ್ತೆ ಮಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸೊಸೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜಗಳ ಬೇಡ. மாமனார் மருமகள் மாமியார் மருமகனுக்குள்ள சண்டை வேண்டாம். ಇದು ಮಾತ್ರ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. இதை மட்டும் செஞ்சுக்கலாம். ನೀ ಲೆಫ್ಟ್ ಹೋದ್ರೆ ನಾನು ರೈಟ್ ಹೋಗ್ತೀನಿ, நீ லெஃப்ட் போனா நான் ரைட் ನೀ போறேன், ಮುಂದೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗ್ತೀನಿ. முன்னாடி போனா நான் பின்னாடி போறேன். ಫಸ್ಟ್ ಡಿಸಿಷನ್ ನಿಂದು, முதல் டிசிஷன் உன்னுடையது, ಸೆಕೆಂಡ್ ಡಿಸಿಷನ್ ನಂದು. இரண்டாவது டிசிஷன் என்னுடையது. ಅಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದ ಇವತ್ತುವರೆಗೆ ನೋಡ್ಬೇಕು, ಕಾರಣ ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡ ತೀರ್ಮಾನ ಹೆಂಗೆ. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர் எடுத்த தீர்மானம் அப்படி. ಲೋಟನ ಕೆಲಸ ಏನಾಯ್ತು? லோத்துடைய வேலை என்னாச்சு? ಏನಾಯ್ತು? என்ன ஆச்சு? ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ದ? அவன் என்ன செஞ்சான்? ನೋಡೋದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿ, ಅಂದವಾಗಿ, ಚಂದವಾಗಿ, ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿ, ಗ್ರೀನರಿ ಆಗಿರುವ ಸೊದೋಮ್ ಗೊಮೋರವನ್ನ ಆರಿಸ್ಕೊಂತಾನೆ. பார்க்க ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு செழிப்பாய் பார்வைக்கு தோன்றுகிற சோதம் கமோராவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். ಆಮೆನ್. ஆமென். ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ನೋಡೋದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿತ್ತು. அவன் கண்ணுல பார்க்காத அவ்வளவு அழகா தெரியுது. ಲೋಕದ ಆಸೆ, உலகத்தின் ஆசை, ಬದುಕು ಬಾಳಿನ ಡಂಬ, ஜீவிதத்தின் பெருமை, ಯಮನ್ ಎಲ್ಲ ಅವನಿಗೆ ಆಸೆ ಬಂತು. இது எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு. ಅವರ ಹೆಂಡತಿ ಅವರ ಸಂಬಂಧ ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರನ ಹಾರಿಸಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಜೀವನ ಮಾಡಕ್ಕೆ. அவனும் அவன் மனைவியும் அவன் கூட இருந்த கூட்டத்தாரும் சோதம் கமோராவை தெரிந்து கொண்டு அங்க போறாங்க. ಈಗ ಇಲ್ಲಿ ಪಾಪ ಹೆಚ್ಚಾದ ಕಾರಣ இப்ப இங்க பாவம் அதிகமான காரணம் ದೇವದೂತನ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ಕಳಿಸಿ கர்த்தர் தம்முடைய தூதரை விசேஷமாய் அனுப்பி, ಅಪ್ಪ ಓಡ್ಬಿಡ್ರಿ ಬೇಗ, அப்பா தம்பி ஓடிடுப்பா சீக்கிரம், ಎಲ್ಲ ಓಡ್ಬಿಡ್ರಿ, எல்லாம் சொல்லுங்க சீக்கிரம் ஓடிடு, ನಾವು ಇದನ್ನ ನಾಶ ಮಾಡ್ತೇವೆ, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಬೇಕಾಗಿತ್ತು ಅವನಿಗೆ. இந்த நிலைமை அவனுக்கு வேணுமா? சொல்லுங்க. ಯಾವತ್ತು ಫ್ರೀ ವಿಲ್ ಚಾಯ್ಸ್ ಅನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. என்னைக்குமே நம்முடைய சுய விருப்பத்தின் தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் நமக்கு உரிமையை தருகிறார். ದೇವರು ಎಂದಿಗೂ ಅಡ್ಡಿ ಮಾಡಲ್ಲ. கர்த்தர் என்னைக்குமே அதுக்கு தடையா நிக்க மாட்டார். ಪಾಪ ಮಾಡ್ತೀಯಾ, பாவம் செய்றியா, ಅವ್ರು ಅಡ್ಡಿ ಮಾಡಲ್ಲ. அவர் தடையா வர மாட்டார். ನೀನು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತೀಯಾ, நீ நல்லதை செய்றியா, ಅದನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡಲ್ಲ. அதுக்கும் தடை கிடையாது. God has given complete freedom for us. கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಸ್ವತಂತ್ರ ಇದೆ ಅದೇ ಸ್ವತಂತ್ರ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் தாம் எவ்வளவு சுதந்திரவாளியா இருக்கிறாரோ அதே சுதந்திரத்தை தம்முடைய பிள்ளைகளான நமக்கும் கொடுத்திருக்கிறார். ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, செய்யாதேன்னு சொல்லுவாரு, ಅಷ್ಟೇ. அவ்வளவுதான். ಮಾಡೋದು ಬಿಡೋದು ಯಾರ್ಕದೆ? செய்யறது விடுறது யாருடைய வேலை? ನಾನು ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋರು ನಾವು. இல்ல நான் செஞ்சே செய்வேன்னு சொல்றவங்க நாம. ಈಗ ಲೋಟನ್ ಅದನ್ನೇ ಮಾಡ್ದ. இப்ப லோத்துவும் அதைத்தான் செய்யறான். He run behind the world. அவன் உலகத்தின் பின்னால் ஓடினான். ಏನಾಯ್ತು? என்ன நடந்தது? ಕುಟುಂಬವಾಗಿ ಓಡೋ ಪರಿಸ್ಥಿತಿ. இப்ப குடும்பமா ஓடுற நிலைமை. ಆಮೆನ್. ஆமென். ಸರಿ, ಓದೋರು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಓಡಿದ್ರ? இப்ப ஓடுனவன் ஒழுங்கா ஓடுனானா? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? கர்த்தர் என்ன சொன்னார்? ನೀವು ಓಡ್ಬೇಕು, தம்பி நீங்க ஓடணும். ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಇದೆ. அதுல ஒரு நிபந்தனை உண்டு. ನೀನು ಅಲ್ಲಿ ಸೇರೋವರೆಗೂ, நீ அங்க போய் சேர்ற வரைக்கும், ಟಾರ್ಗೆಟ್ ಸೇಫ್ ಆದ ಜಾಗದಲ್ಲಿ ಸೇರೋವರೆಗೂ, நீ ஒரு பாதுகாப்பான இலக்கை சென்றடைகிற வரைக்கும், you can't turn back. தம்பி நீ திரும்பி பார்க்க கூடாது. You can't turn back. நீ திரும்பி பார்க்க கூடாது. ಏನಾಯ್ತು? என்ன நடந்தது? ಓಡ್ತಾರೆ, ஓடுறாங்க, ஓடுறாங்க. ಅಲ್ಲಿರುವ ಲೋಟನ ಹೆಂಡತಿಗೆ ಲೋಕದ ಆಸೆ ಬಂತು. இப்போ லோத்துவின் மனைவிக்கு உலகத்தின் மேல் ஆசை. ಏನಾಯ್ತು? என்ன ஆச்சு? ಅದು ಬಿಟ್ಟು ಕೊಡಕ್ಕೆ ಮನಸ್ಸು இப்ப ಬಂದಿಲ್ಲ. அதை விட்டு கொடுக்க அந்த அம்மாவுக்கு மனசு வரல. ಓಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, ஓடிக்கிட்டே இருக்கிறா. ಸಡನ್ ಆಗಿ ಲೋಕದ ಆಸೆ. திடீரென்று உலகத்தின் ஆசை. ಇವತ್ತು ನಿಮಗೂ ಅದು ಬರುತ್ತೆ. இன்னைக்கு உங்களுக்கும் கூட இது வரும். ಯೇಸು ಬೇಗನೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. ಯೇಸು சீக்கிரமாய் வரப்போகிறார். ಸೇಮ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಸೋಡಮ್ ಗೊಮೋರಗೆ ಏನ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು, சோதம் குமாராவுக்கு என்ன நியாய தீர்ப்பு கிடைத்ததோ ಅದೇ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಈ ಭೂಮಿಗೆ ದೇವರು ಇಟ್ಟಾರೆ. அதே தீர்ப்பை தான் இந்த பூமிக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ಬಟ್ ಆಸ್ ಎ ಕ್ರಿಸ್ಟಿಯನ್, ஆனால் கிறிஸ்துவர்களாக ಪಕ್ಕದ ನೋಡಿ ಹೇಳಿ, பக்கத்துல ಕ್ರಿಸ್ಟಿಯನ್ பார்த்து சொல்லுங்க, ஒரு கிரைஸ்தனாகி ನಿನ್ನ ಜವಾಬ್ದಾರಿ ஒரு ಏನು? கிறிஸ்துவனாக உன்னுடைய பொறுப்பு என்ன? You have to ಓಡಬೇಕು. நீ ஓட வேண்டும். You have to run. நீ ಓಡணும். ಇನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದನ್ನ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. நீ விட்டுட்டு வந்ததை திரும்பி பார்க்காத. ಅದು ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದೆ. அதுக்கு ஏற்கனவே நியாய தீர்ப்பு ஆயிருச்சு. ಆಮೆನ್. ஆமென். ಅದು ಇನ್ಮೇಲೆ ಉಳಿಯಲ್ಲ. அது இனி அங்க நிரந்தரமா இருக்காது. ಸೊ ಈ ಭೂಮಿಗೆ ದೇವರು ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆகையால இந்த பூமிக்கும் கர்த்தர் நியாயம் தீர்த்திருக்கிறார். ಪಕ್ಕದ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ஆமென். ಆಲ್ರೆಡಿ ಗಾಡ್ ಹಸ್ ಗಿವನ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಟು ದಿಸ್ ವರ್ಲ್ಡ್. ஏற்கனவே இந்த பூமிக்கு கர்த்தர் தீர்ப்பை கொடுத்துட்டார். ಅದು ಯಾವಾಗ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟ್ ಮಾಡ್ತಾರೆ ನನಗೆ அந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. தீர்ப்பை எப்ப நிறைவேற்றுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ಬಟ್ ಕಂಪಲ್ಸರಿ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் கட்டாயம் அந்த தீர்ப்பானது நிறைவேறும். ಆಮೆನ್. ஆமென். ಅರ್ಥ ಆಗತ್ತೆ ನಿಮಗೆ? புரியுதுங்களா?
ಈಗ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ இப்ப ಏನು? நம்முடைய கடமை என்ன? ವಾಕ್ಯ ಬರುತ್ತೆ, வசனம் வருது, ಕೇಳಬೇಕು, அதை நாம் கேட்கணும், ಓಡಬೇಕು, ஓடணும், ತಿರುಗಿ ನೋಡ್ಬೇಡ. திரும்பி பார்க்க கூடாது. ಆಮೆನ್. ஆமென். ಎಷ್ಟೇ ಬಿಸಿ ಬಂದ್ರು எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் ಮನಪೂರ್ತಿಯಾಗಿ மனஸ்பூர்வமாக ತಗ್ಗಿಸ್ಕೊಂಡು நம்மை தாழ்த்தி கொண்டு ತ್ಯಾಗ ಮಾಡಿ தியாகம் செய்து ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು விட்டு கொடுத்து ದೇವರ ಸೇವೆನ ಮಾಡ್ಬೇಕು. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. ಆಮೆನ್. ஆமென். ಹೇಳ್ರಿ, சொல்லுங்க. ಇಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಬಂದು 10 ನಿಮಿಷ ಬಂದು ಅಟೆಂಡೆನ್ಸ್ ಹಾಕಿ ಹೋಗೋರು ಪರಲೋಕ ಹೋಗೋ ಡೌಟ್. இங்க சும்மா வந்து 10 நிமிஷம் அட்டெண்டன்ஸ் போட்டு போறாங்க, பரலோகம் போறது சந்தேகம் தான். ಆಮೆನ್. ஆமென். You have to have sacrificial heart. நமக்கு அந்த தியாகம் நிறைந்த மனம் இருக்கிறதா, இருதயம் இருக்கிறதா? ಆಮೆನ್. ஆமென். ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸಲ್ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த ப்ரோக்ராம் பண்ண எத்தனையோ தியாகங்கள் நாம் செய்கிறோம். ಆಮೆನ್. ஆமென். ಎಷ್ಟು ಹಣ ತ್ಯಾಗ ಮಾಡ, எவ்வளவு பணம் தியாகம் செஞ்சிருக்கிறோம், ಓಕೆ, ಎಷ್ಟು ಟೈಮ್ ಅನ್ನು ಅವ್ರು ಸ್ಪೆಂಡ್, எவ்வளவு நேரத்தை செலவு செய்திருக்கிறோம். ನಿದ್ದೆ ಇಲ್ಲ, தூக்கமில்லை, ನೈಟ್ ಅಂಡ್ ಡೇ ವರ್ಕಿಂಗ್ ಫಾರ್ ದಿಸ್. இரவும் பகலுமாக இதற்காக வேலை செய்கிறோம். ಯಾಕೆ? ஏன்? ದೇವರು ನಮ್ಮ ಮಹಿಮೆ ಆಗ್ಬೇಕು. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ಇದು வேண்டும். ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಓಟ ಇದೆ. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். ಐ ಹ್ಯಾವ್ ಟು ರನ್ ಇಟ್. நான் இதுல ஓடணும். ನಾನು ತಿರುಗಿ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. நான் திரும்பಿ போக முடியாது. ಈಗ ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ ನೀವೆಲ್ಲ, இப்ப நீங்க எல்லாம் என்னுடைய குடும்பத்தார். ಈಗ ನಾನು ಲೋಟನ್, இப்ப நான் லோத்து, ನೀವೆಲ್ಲ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಂತ ಇಟ್ಕೋರಿ. நீங்க எல்லாம் என்னுடைய மனைவின்னு வச்சுக்கொள்ளுங்க. ಈಗ ಮಕ್ಕಳೆಲ್ಲ இப்ப பிள்ளைங்க எல்லாம் ನಮ್ಮ ಮಕ್ಕಳೇ. என் பிள்ளைங்க. ಈಗ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, இப்ப கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்காங்க, ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நம்ம என்ன செய்யணும்? ಓಡ್ಬೇಕು. ஓடணும். ನಿಮ್ಮ ಇಷ್ಟ, ತಿರುಗಿ ನೋಡೋದು ಬಿಡೋದು, திரும்பி பார்க்கிறது வேண்டான்றது உங்க இஷ்டம். ஆமென். ಇಷ್ಟೆಲ್ಲ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ಕೇಳಿ ಹೇಳಿ ಬಂದು ಇವತ್ತು ಮಾತ್ರ ಕೆಲವರು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்போ இவ்வளவுலாம் முயற்சி செஞ்சு சொல்லி கேட்டு இன்னைக்கு மட்டும் சிலர் வந்திருக்காங்க. ಚರ್ಚ್ ಆಫ್ ಮೆಸ್ಸಿ ಅವರು, சர்ச் ஆஃப் மெஸ்ஸி. ಇನ್ನು ಕೆಲವರು ಬಂದೇ ಇಲ್ಲ. இன்னும் சிலர் வரவே இல்ல. ಆ ಹೆಂಡತಿಗಳೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಸರಿ ಇಲ್ಲ அந்த ಅನ್ಸುತ್ತೆ. மனைவி மரலாம் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ಹೋಗಿ ಇವತ್ತು ವಾಕ್ಯ ಕೇಳಿ ತಿದ್ಕೋತಾರ ಅನ್ಸತ್ತೆ. இன்னைக்கு வசனத்தை கேட்டு திருந்துவாங்கன்னு நான் நம்புறேன். ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್, ಯು ಅಂಡ್ ಮೀ. இது நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம். ನಮ್ಮ ಗೋಲ್ ಅನ್ನು ರೀಚ್ ಮಾಡುವಾಗ as a husband wife, as a pastor in the church, we have to run. கணவனும் மனைவியுமாக, ஊழியக்காரனும் சபையுமாக நாம் நம்முடைய ஓட்டத்திலே நம்முடைய இலக்கை சென்றடைகிற வரைக்கும் ஒண்ணா ஓடணும். ಲೋತನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗ್ಲಿಲ್ಲ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ. லோத்துவால தன் மனைவியை காப்பாற்ற முடியல. ವರ್ಡ್ ಬಂತು, வார்த்தை வந்தது. ಎಲ್ಲರಿ 4 ಜನಕ್ಕೆ ಬಂತು ಈಕ್ವಲ್ ಆಗಿ. இப்ப 4 பேருக்குமே சமமான வார்த்தை தான். ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? ஆனால் என்ன செய்ய? ಯಾರು ಒಬೇ ಮಾಡ್ತಾರೋ, யார் கீழ்ப்படுகிறார்களோ ಅವರು ರೀಚ್ ಆಗ್ತಾರೆ. அவங்க தான் இலக்கை சென்றடைகிறாங்க. Your key is obedience. உங்களுடைய அந்த திறவுகோலே அந்த கீழ்ப்படிதல் தான். You have to run, run, நீங்க run. ஓடணும், ஓடணும், ஓடணும். ಸೇಫ್ ಆಗಿ ಪರಲೋಕ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಓಡ್ಲೇಬೇಕು. சேஃபாக நீங்க பரலோகம் போகணும்னா நீங்க ஓடித்தான் ஆகணும். ಯೇಸು ಬರೋವರೆಗೂ, இயேசு வருகிற வரைக்கும் ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ನೋ ರೆಸ್ಟ್. கிறிஸ்துவர்களுக்கு எந்த ஓய்வும் கிடையாது. ஆமென். ನೋ ರೆಸ್ಟ್. ನಿದ್ದೆ ಮಾಡೋ ಸಮಯ ಅಲ್ಲ. இது தூங்குற நேரம் இல்ல. ನೈಟ್ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ராத்திரி எல்லாம் எவ்வளவு பேர் வேலை செய்றாங்க தெரியுமா? ನಾನು ಮನೆಗೆ ಹೋಯ್ದು 12-12ವರೆಗೆ. நான் வீட்டுக்கு போனது 12-12:30 மணிக்கு. ಯಾಕೆ? ஏன்? ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಬೇಕು. நீங்க நல்லா சாப்பிடணும். ಯಾಕೆ? ஏன்? ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯ நீங்க ಕೇಳಬೇಕು. நல்ல வசனத்தை கேட்கணும் அப்படி. ಯಾಕೆ? ஏன்? ನಾವು ಪರಲೋಕ ಹೋಗ್ಬೇಕಂತ. நீங்களும் நானும் பரலோகம் போக வேண்டும். ನಾನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நான் ಮಾತ್ರமல்ல, ನನ್ನ ಚರ್ಚ್ ಅವನು நம்ம சபையாக ರನ್ನಿಂಗ್ ಬಿಹೈಂಡ್ ಇಟ್. ಇದರ ಹಿಂದೆ ಅವರು ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದರ பின்னால அவங்க ஓடுறாங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಅದನ್ನ ಮಾಡಬೇಕು. நாம எல்லாரும் கூட அதை செய்யணும். ಯಾರು ಓಡ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾರು ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, யாரு ஓடல, யாரு கொஞ்சம் நிதானமா ஓடுறீங்க, ಯಾರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, யாரு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, ಯಾರು ನಿಂತಿದ್ದೀರಾ, யாரு நின்னுகிட்டு இருக்கீங்க. ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ತರ ಓಡಬೇಕು. இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரே மாதிரி ஓடணும். ஆமென். ಓಡಕ್ಕೆ ರೆಡಿ ಇದ್ದೀರಾ? ஓட ஆயத்தமா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲವನ್ನ ಮರ್ತು ಬಿಡ್ರಿ. எல்லாத்தையும் மறந்துருங்க. ಈ ಲೋಕ ನಮಗೆ ಶಾಶ್ವತ ಇಲ್ಲ. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. ಆಮೆನ್. ஆமென். ಒಂದು ದಿವಸ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲೇಬೇಕು. ஒரு நாள் நம்ம இதை விட்டுட்டு போகணும். ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್? புரியுதுங்களா? ಎಂದಿಗೂ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವ ಅಪ್ಪನ ನೋಡುವ ಟೈಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. என்னைக்கே நம்மோடு கூட இருக்கிற அப்பாவை பார்க்கிற நேரம் வந்துட்டு. ನೀವು ನೋಡಕ್ಕೆ ರೆಡಿ ಇದ್ದೀರಾ? நீங்கள் பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡು, இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೈ ಲಾರ್ಡ್. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಮುಚ್ಚಿ, எல்லாரும் நாம் கண்களை மூடி ಕೈಗಳ ಎತ್ತಿ கரங்களை உயர்த்தி ಸರೆಂಡರ್ ಮಾಡ್ರಿ. நாம் ஒப்பு கொடுக்கிற நேரம். ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋಗಲ್ಲ, உலகத்தின் பின்னால் போக மாட்டேன். ಹಣದ ಆಸೆಯಲ್ಲಿ ಮೋಸ ಹೋಗಲ್ಲ, பண ஆசையில நான் ஏமாந்து போக மாட்டேன்.
ನನಗೆ ಎಷ್ಟೇ ಹಿಂಸೆಗಳು ಬಂದ್ರು எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ನನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನು ನಾನು ನೆರವೇರಿಸ್ತೇನೆ. என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். Is there anybody here to surrender like this? இப்படியாய் சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கிறவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? Come on everybody. எல்லாரும். Pray. ಯಾವುದು ನನಗೆ ಕಾಪಾಡುತ್ತೆ ಅಂತ ನೀನು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೀರೋ எது என்னை காப்பாத்தும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ಅದಲ್ಲ. அது இல்ல. That is only Jesus Christ. இயேசு மாத்திரமே. This morning ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. காலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். ನನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಅನ್ನು ಇವತ್ತಿಂದ ಕಟ್ ಮಾಡ್ತೇನೆ. என்னுடைய பிசினஸ் இன்னிலிருந்து நான் கட் பண்றேன். ನನ್ನ ಓಟಿಯನ್ನು ಕಟ್ ಮಾಡ್ತೇನೆ. என்னுடைய ஓட்டியை நான் கட் பண்றேன். ನಾನು ದೇವರಿಗೆ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. நான் கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பேன். Please people of God. தயவு செய்து தேவ ஜனமே, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ದೇವರು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய சபைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசி வருகிறார். ದೇವರ ಸ್ವರವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವ ನೀವು கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்க ನಾವು ಓಡಬೇಕು. ஓடணும். ನಾವು ಓಡಬೇಕು. நாம ஓடணும். ನಮ್ಮ ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ. நம்முடைய இலக்கை தொடுகிற வரைக்கும். Thank you my Lord. நன்றி ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ ತಂದೆಯ ದೇವರೇ, பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனே, ಇವತ್ತು ಈ ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ನೀಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த அருமையான வசனத்தை நீர் தந்தமைக்காக ஸ்தோத்திரம். ಈ ವಾಕ್ಯದಂತೆ ನಾವು ನಡೆಯುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ಎಲ್ಲವೂ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. எல்லாவற்றையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ತಂದೆ. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ಎಲ್ಲ ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಅಪ್ಪ எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை நோக்கி